மா ஹாய். என்னம்மா இன்னைக்கு சமையல்? ஹாய். ஹாய். இன்னைக்கு நைட் டின்னர் வந்துட்டு என்னன்னா ஒயிட் ரைஸ். பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நல்லா சூடான தக்காளி ரசம். நாங்கள் வந்துட்டு இதுக்கு நாங்கள் பேர் வைப்போம். கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு இதுக்கு நேமிங் செரமனி நடக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் நேமிங் செரமனி நடக்கும். நேமிங் செரமனி அப்படின்னா பேர் வைக்கிற விழா நடக்கும். இது பார்த்தீங்கன்னா மீன். இது பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃப்ரை, குதுப்பு மீன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்ல பேலன்ஸ் ஆன சாப்பாடு, கொஞ்சம் முட்டை குழம்பு இருக்கு. இன்னைக்கு அது போக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட மாம்பழம். தொண்டைக்கு ரொம்ப சளி பிடிச்சி, சளிக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது. இது மாங்காய். இந்த மாம்பழம் டெய்லி ஒவ்வொரு மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா சுகர் உடம்புல கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாம் கம்மியாயிரும். சொல்லி கொடுக்காரு அவர் வந்து என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இருந்தாலும் மாங்காய் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பரு. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதா இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் ஒன்று ரெண்டு பழங்கள்லாம் வந்து இதெல்லாம் இயற்கையாகவே வர்றது. லிமிட்டா சாப்பிடுறதுனால நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா லிமிட்டை தாண்டி சாப்பிட்டா அது கெடுதல். நம்ம ஆள் பாத்தீங்கன்னா மார்னிங்கே ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ரவுண்டுக்கு இப்ப கட் பண்ணி வச்சிருக்காங்க. வாய்ப்பில்ல, சாயந்தரம் தான் ஒன்று சாப்பிட்டேன். இதுதான் சாயங்காலம் சாப்பிட்டுருக்கீங்கல்ல? சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்ல. ஓகே, இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது இவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. அப்படியா? சரி, ஓகே, பாய். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிளைமேட்ல யாருக்கா சளி பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சளி பிடிச்சி, தொண்டையே இப்பதான் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு வருது. ஓகே ஓகே, பாய் பாய். என்ன கை ஓடிட்டு இங்க பட்டுச்சு. அது எப்பயாவது அடுப்பு கிட்ட வந்தா அந்த மாதிரி படும், அடிக்கடி வந்துட்டு இருந்தா படாது. சரி, பாய் 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 பாய்.